எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான காம்போ தாங்க பார்க்க போறோம். ஹோட்டல் ஸ்டைல் ஃப்ளஃபி பூரி அண்ட் மசாலா பார்க்க போறோங்க. பொட்டேட்டோ மசாலா பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். பூரியை நீங்க செஞ்சு வச்சுட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் நல்ல ஃப்ளஃபியா செம்ம சாஃப்டா இருக்கும். மசாலும் அதே மாதிரி 1 pot ரெசிபியா நம்ம குக்கர்ல ரெடி பண்ண போறோங்க. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு இப்ப பாக்கலாங்க. பூரி மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்காக பாத்திரத்துல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். மெஷரிங் கப்ல 1 கப் நான் சேர்த்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நம்ம சேர்க்கறனால பூரி மேல நல்லா கலர் கொடுக்கும். அதுக்காக சேர்த்திருக்கோம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைகள் எல்லாம் பூரியில மைதா மாவு கலப்பாங்க. நம்ம வீட்டுல செய்யறனால மைதா மாவு அவாய்ட் பண்ணிட்டு கோதுமை மாவு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோடவே 1/2 கப் அளவு தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா டைட்டா மாவு பிசைஞ்சுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசையற மாதிரி ரொம்ப சாஃப்டா பிசைய கூடாது. நல்லா டைட்டா மாவு பிசைஞ்சுக்கலாங்க. பாருங்க, இப்ப நான் மாவை நல்லா டைட்டா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவு டைட்டா பிசைஞ்சிருக்கேன்னு பாருங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். இருக்கட்டும். இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மாவு 10 நிமிஷம் ஊறி வரக்குள்ள மசாலா நம்ம குக்கர்ல வச்சிடலாங்க. அதுக்காக இப்ப குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 1 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனா மட்டும் போதும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 2 தக்காளி பழத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே 300 கிராம் உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்ப இதோடவே 1 கேரட்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நமக்கு மைல்டான ஒரு ஸ்வீட்னஸும் டேஸ்டும் கொடுக்கும். ஹோட்டல்ல எல்லாம் கண்டிப்பா சேர்ப்பாங்க. இதோடவே நீங்க பச்சை பட்டாணி இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. நமக்கு மசாலா ரெடி ஆகி வந்துரும். மசாலா செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு தனியா வேக வச்சு தோல் உரிச்சு கஷ்டப்படாம இந்த மாதிரி 1 pot ரெசிபியை மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்ப நான் 3 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. பாருங்க, உருளைக்கிழங்கு எல்லாம் செம்ம சாஃப்டா வந்திருக்கு. இப்ப இதை அப்படியே ஒரு மேஷர் வச்சு அப்படியே நம்ம மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரக்காக இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சுக்கலாம். இப்ப நம்ம கடலை மாவு மிக்சர் மசாலோடவே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு மசாலா நல்லா கடையில கிடைக்கிற மாதிரி திக்கா கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆனோன்னு ஸ்டவ் அணைச்சிருங்க. அவ்வளவுதான். இப்போ நறுக்கின மல்லித்தலை தூவிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே சூப்பரா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம பூரி போட்டுக்கலாங்க. நம்ம மாவும் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்ச மாவை கேக்கிற போர்டுக்கு மாத்திட்டு இந்த மாதிரி நான் உருட்டிக்கிறேன். சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிரிக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பீஸா பிரிக்காம சின்ன பீஸா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. சின்ன சைஸ்ல உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சைஸ்ல உருட்டினீங்கன்னா சரியா இருக்கும். இப்ப நம்ம எடுத்த 1 கப் அளவுக்கு மாவுக்கு மொத்தமா எனக்கு 8 பூரி வந்திருக்குங்க. இப்ப எல்லா மாவையும் பாத்திரத்துல சேர்த்துட்டு மாவு காயாம இருக்க மூடி வச்சிருங்க. ஒரு உருண்டையை மட்டும் நான் வெளியே எடுத்திருக்கேன். இப்ப நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப சன்னமாவும் இல்லாம ரொம்ப திக்காவும் இல்லாம பூரி மாவை தேய்ச்சிக்கலாங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் லேசா தேய்ப்போம். பூரிக்கு அதை விட கொஞ்சம் திக்கா தேய்க்கணுங்க. அதே போல ஆயிலோ நீங்க கோதுமை மாவு தூவி விட்டு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மலா தேய்ச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியா வரும். சப்போஸ் உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு வரலன்னா எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நம்ம ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுக்கும் போது ஆயில்ல கசடு அதிகமா இல்லாம இருக்கும். பாருங்க, நான் அப்படியே தான் தேய்ச்சிக்கிறேன். ஈஸியாவே வருது எடுக்கிறதுக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு வேணும்னா ஷேப்பா வேணும்னா நீங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம பூரி எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பூரி பொரிக்கிறதுக்காக
கடாயில ஆயில் வச்சிருக்கேன். ஆயில் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்ல இருக்கணுங்க. போட்டோன்னே பூரி பொரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு ஹை ஃப்ளேம்ல இருக்கணும். அப்பதான் நீங்க எவ்வளவு நேரம் பூரி வச்சிருந்தாலும் புஷ்ஷுன்னே இருக்கும். கடையில கிடைக்கிற மாதிரி செம்ம சாஃப்டாவும் இருக்குங்க. ஆயில் வந்து ஹீட் கம்மியா இருந்தா பூரி ஆயில் குடிக்க ஆரம்பிச்சிரும். இப்ப நான் பூரியை வந்து சேர்த்துட்டேன். இப்ப போட்டோன்னே பூரி பொங்கி வருது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்ப ஒரு சைடு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா சூப்பரா நமக்கு கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல இன்னொரு பூரியும் நம்ம பொரிச்சுக்கலாங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் சாஃப்டான எம்மியான பூரி சூப்பரா ரெடிங்க. நம்ம செஞ்சிருக்கிற உருளைக்கிழங்கு மசாலோட பூரியை சர்வ் பண்ணுங்க. அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கும். பூரி எண்ணெய் குடிக்காம செம்ம சாஃப்டா டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த டேஸ்டியான பூரி மசாலா கண்டிப்பா செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.